எஸ், நான் இத்தனை முறை சொல்லியும் அவர்களுக்கு இந்த லீக்கேஜ்னு சொல்லப்படுற அந்த லஞ்ச லாவண்யம் ஒழித்து கட்டியும் எல்லாம் முறைப்படி இருந்தாதான் சான்று, நீங்க முறை தவறி எதுக்குமே யாருக்குமே ₹1 தர வேண்டாம்னு சொல்லியும் அப்படி பல கோடி ரூபாய் லஞ்சம் வாங்குவதற்கு உறுதுணையாக இருந்த திமுகவினுடைய மாநில பதவியில் இருந்த இடைத்தரகர்லாம் கைது செய்தோம். இனி ₹1 கூட யாரும் லஞ்சம் தராதீங்கன்னு சொல்லியும் அதற்கு பதிலாக ஃபீஸை டிரான்ஸ்பரண்டா போடுங்கன்னு சொல்லியும் நிறைய இடங்கள்ல இருந்து அப்படி செய்யலன்ற தகவல் வந்தது. அதனால மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அனுமதி பெற்று இதை கண்காணிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி உட்பட கல்வியாளர்களெல்லாம் சேர்த்து இந்த ஃபீஸை கண்காணிப்பதற்காக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுறதுக்காக ஒரு சிறப்பு கமிட்டி அமைக்கப்படும் என்பதையும் இந்த மூலமா தெரியும். கழிவறைகள் சுத்தமா இல்லங்கிறங்காட்டி பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் சங்கம் புகார் தெரிவிச்சிருக்கு. அதுக்கான நடவடிக்கைகள் என்ன பண்ணும்? நிச்சயமாங்க, கழிப்பறைகள் இது நம்ம வெறுமனே கழிப்பறைகள் கட்டுவதோடு முடிவதில்லை. கழிப்பறைகளை மெயின்டைன் பண்ணணும். நானே முதல் கையெழுத்து 70 கோடி கழிப்பறைகளுக்கு தான் போட்டேன். என்ன ப்ராப்ளம்னா அடுத்த மாசம் அதை சரியா மெயின்டைன் பண்ண முடியல. அடுத்த 6 மாசத்துல படுதடைந்தது. அடுத்த ஆண்டு அது ரொம்ப பயன்பாட்டுக்கு ஏதுவான இடம் இல்லாம போயிடுது. கதவுல தாழ்பாடு உடைஞ்சிடுறது சின்ன பிரச்சனை நினைப்போம். ஆனா பெண் குழந்தைகள் என்ன பண்ணுவாங்க? அப்ப இதை முறைப்படுத்தணும்னா மெயின்டெனன்ஸ் அமௌண்ட் அதிகமா வரணும். ஒரு சற்றொப்ப நான் சொல்றேன், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வருஷத்துக்கே ₹30,000 தான் நீங்க அரசு பள்ளிக்கு மெயின்டெனன்ஸ் கிடைக்கின்ற போது எப்படி அவங்க துப்புரவு தொழிலாளர்கள் நம்ம மாத சம்பளம் தர முடியும்? அவங்க தேவைப்படுற மருந்துகள் வாங்கணும், உபகரணம் வாங்கணும், பழுது அடைஞ்சா அதையெல்லாம் நீக்கணும். அப்போ ஒரு தலைமை ஆசிரியரும் ஒரு ஆசிரியரும் அங்க இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் எவ்வளவு வேலையை தான் அவங்க செய்வாங்க. பல இடங்களில் சொந்த காசை போட்டு செய்யக்கூடிய ஆசிரியர்கள் கூட நான் அறிவேன். இப்ப மாண்புமிகு முதல்வர்களின் அனுமதி பெற்று இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜை அதிகப்படுத்தி இன்னும் தீவிரப்படுத்தி ஒரு கழிப்பறை எந்த அளவுக்கு முக்கியம்னா வகுப்பறையே இல்லாத ஒரு கழிப்பறை இருக்கு பாருங்க, அதுக்கு கூட ஒரு பயன் இருக்கு. எல்லாரும் பொது கழிப்பிடமா யூஸ் பண்ணலாம். ஆனா கழிப்பறையே இல்லாத வகுப்பறைக்கு எந்த பயனுமே கிடையாது. மாணவர்கள் அந்த இயற்கை உபாதையை கழிக்க வேண்டும். அதற்குண்டான அறிவிப்பு விரைவில் வருங்கிறதே தெரியும். நன்றி. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.